அனைவருக்கும் வணக்கம். உலகிலேயே பணக்கார கடவுளாகும், தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து செல்லும் கடவுளாகவும் இருக்கக்கூடியவர் திருமலை திருப்பதி ஏழுமலையான். திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும், கேட்டதை கொடுக்கும் கலியுக தெய்வம் என பெருமாளின் மகிமைகள் பற்றி பலருக்குமே தெரியும். பலருமே இதை வாழ்க்கையில் உணர்ந்திருக்காங்க. ஆனால் திருப்பதி கோவில் மட்டுமல்ல, ஏழுமலையான் சிலை பற்றிய வெளிவராத ஆச்சரியப்படும் தகவல்கள் நிறையவே இருக்குது. இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் திருப்பதி ஏழுமலையான் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலையும் கருவறையில் நடக்கக்கூடிய பல அதிசயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்படும் மலர்கள், வெண்ணெய், பால், தயிர், துளசி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்து மட்டுமே வருவதாகும். திருப்பதி அருகில் இருக்கக்கூடிய இந்த கிராமம் மிகவும் பாதுகாக்கப்படுவதாகும். மிக சிறிய இந்த கிராமத்தை இதுவரை யாரும் பார்த்தது கிடையாது. இந்த கிராமத்தில் இருப்பவர்கள் தவிர வேறு வெளியாட்கள் யாரும் இங்கு சென்றது கிடையாது. கருவறையில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் நின்ற கோலத்தில் காட்சியளிப்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவர் இருப்பது கருவறையின் மையப்பகுதி கிடையாது. கருவறையின் வலதுபுறம் உள்ள ஓரத்தில் தான் பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தராரு. பெருமாளின் தலைமுடி மிகவும் மென்மையாகவும் நீண்டதாகவும் மட்டுமல்ல, அப்படியே அச்சுசலாக உண்மையான முடியாக இருக்கும். ஒருமுறை சீனிவாச பெருமாளுக்கு காயம் ஏற்பட்ட போது காந்தர்வ இளவரசியான நீலாதேவி தனது முடியில் ஒரு பகுதியை எடுத்து அதை வைத்து காயத்திற்கு பெருமாளிடம் கட்டும்போடும்படி வேண்டிக் கொண்டிருக்காங்க. அவளது அன்பை கண்டு மகிழ்ந்து அதை ஏற்றுக்கொண்டார் பெருமாள். அன்று முதல் திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற வேண்டும் என்று வேண்டுதல்கள் நிறைவேற்றிய பிறகு மொட்டை போடும் பழக்கத்தை பின்பற்றியிருக்காங்க. பெருமாள் கருவறையில் விக்கிரகத்திற்கு அருகில் காதை வைத்து கேட்டார். ஓயாத அலை ஓசை கேட்கும். இது நம்ப முடியாத இருந்தாலுமே உண்மை இதுதான். பெருமாளுக்கு முன் மண் விளக்கு எப்பொழுதுமே எரிந்து கொண்டே இருக்கும். இது யார் எப்போது ஏற்றி வைத்தார்கள் என்பது இதுவரை தெரியாதது. ஆனால் பல காலமாக அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது. இனியும் எரியும் என்று சொல்லப்படுது. பல வருடங்களுக்கு முன்பு 19ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியை ஆண்ட மன்னர் கொடூர குற்றம் புரிந்து 12 பேருக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. இந்த 12 பேருமே மன்னரின் உத்தரவின் பேரில் தூக்கில் தொங்கவிடப்பட்டிருக்காங்க. அவர்கள் இறந்த பிறகு குற்றவாளிகளின் உடல்கள் வெங்கடேஸ்வரா சுவாமி சுவற்றில் தொங்கவிடப்பட்டது. அந்த சமயத்தில் பெருமாள் நேரில் தோன்றியிருக்கிறதாக சொல்லப்படுது. திருப்பதி ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்கும். இதை உலர வைப்பதற்காக புரோகிதர்கள் பல வழியில் முயற்சி செய்திருக்காங்க. அதை உலர வைக்க முடியவில்லை. திருப்பதி கோவில் விதிகளின்படி காலை பூஜையின் போது புதிய மாலைகள் சாற்றும் போது ஏற்கனவே போடப்பட்ட மாலைகள் கர்ப்ப கிரகத்திற்கு வெளியில் எடுத்து வரக்கூடாது. இதனால் சுவாமிக்கு அணிவிக்கப்படும் மாலைகளை ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நீரோடையில் சேர்த்து விடுறாங்க. இந்த மாலைகள் திருப்பதியில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் வெற்பேடு என்ற இடத்துல தேங்கி நிற்பதை காண முடியும். ஏழுமலையானின் சிலையின் மீது எப்பொழுதுமே பச்சை கற்பூரம் பூசப்படுவதாகும். இந்த பச்சை கற்பூரத்தை எந்த கல்லில் தடவினாலும் அந்த பொருளின் மீது விரிசல் ஏற்படுத்தும் தன்மை கொண்டது. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியாக கண்டறியப்பட்டது. ஆனால் ஏழுமலையானின் சிலையில் இதுவரை பச்சை கற்பூரம் சாற்றியதற்கான அடையாளம் கூட ஏற்பட்டது கிடையாது. பச்சை கற்பூரத்தில் இருக்கக்கூடிய வேதி பொருளுக்கு எதிராக ஏழுமலையானின் திருமேனி எதிர்வினை புரிந்து கொண்டு வருவதாக சொல்லப்படுது. ஏழுமலையானின் சிலை கல்லால் ஆனது என்றாலும் அது உயிர்ப்புடன் உள்ளது என்பது நம்பாமல் இருக்க முடியாது. பெருமாளின் உடல் எப்பொழுதுமே 110 டிகிரி பாரன்ஹீட் வெப்பநிலையில் இருக்கும். திருமலை 3000 அடி உயரத்தில் அமைந்திருப்பதால் மலை முழுவதுமே குளிர்ச்சி நிலவும். இருந்தாலுமே ஏழுமலையானின் உடல் முழுவதும் 110 டிகிரி வெப்பநிலையில் சூடாக இருக்கும். ஒவ்வொரு நாளுமே காலையில் அபிஷேகம் முடிந்த பிறகு ஏழுமலையானின் திருமேனியின் மீது வியர்வை துளிகள் காணப்படும். புரோகிதர்கள் பட்டு துணி கொண்டு துடைத்து எடுக்கப்படும். வியாழக்கிழமை அபிஷேகத்திற்காக புரோகிதர்கள் ஏழுமலையானுக்கு அணிவிக்கப்படும் நகைகளை அகற்றினார். அது மிகவும் உஷ்ணத்துடன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு. பெருமாள் கருவறையில் குடிகொண்டிருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளின் விக்கிரகத்தில் இருப்பது உண்மையான முடியாக இருக்கிறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கோவில் கருவறையில் பெருமாள் உயிர்ப்புடன் காட்சி தருவதாகவும் சொல்லப்படுது. இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டதாகவும் உலகில் பணக்கார கடவுளாகவும் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள்
தரிசித்து செல்லக்கூடிய ஒரு கோவிலாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் விக்கிரகத்திற்கு அருகில் காதை வைத்து கேட்டால் ஓயாத அலைவோசை கேட்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படி இருக்கக்கூடிய திருப்பதி கோவிலுக்கு சென்று வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த கோவில் வரலாறு பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியது. 9ஆம் நூற்றாண்டில் ஒரு சிறிய கோவிலாக இருந்து காலப்போக்கில் பல அரசர்களின் பங்களிப்புடன் விரிவுபடுத்தப்பட்டதாக சொல்லப்படுது. பிரமிக்க வைக்கும் பல அதிசயங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னே சொல்லலாம். கிருஷ்ண அவதாரத்தை முடித்து பெருமாள் வைகுண்டத்தில் தங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பூலோகத்தில் கலியுகம் தொடங்கி அநியாயங்கள் பெருகியது. மீண்டும் இறைவன் பூமியில் அவதாரம் செய்ய வேண்டி காசியப்பர் முனிவர் தலைமையில் யாகங்கள் நடத்தியிருக்காங்க. யாகத்தை காண வந்த நாரதர் யாகத்தின் பலனை யாருக்கு தரப்போகிறீர்கள் என்று கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மும்மூர்த்திகளில் சாந்தமானவரை தேடி பிருகு முனிவர் வைகுண்டம் சென்றிருக்காரு. திருமால் பிருகு முனிவரை கண்டு கொள்ளாமல் இருக்கவே அவர் மார்பில் எட்டி உதைச்சிருக்காங்க. திருமால் கோபம் கொள்ளாமல் உதைத்த பாதத்தை தடவி கொடுத்திருக்காங்க. பொறுமையும் அமைதியும் நிறைந்த திருமாலுக்கே யாக பலனை தருவதென முனிவர்கள் முடிவெடுத்திருக்காங்க. மார்பில் உதைத்த பிருகு முனிவரை தண்டிக்கும்படி லட்சுமி சொல்ல திருமால் மறுத்து விட்டிருக்காரு. லட்சுமி கோபம் கொண்டு பார்க்கடல்ல இருந்து கிளம்பி பூலோகத்தை அடைந்து தவத்தில் ஆழ்ந்திருக்காங்க. திருமாலும் திருமகளை தேடி பூலோகத்தை சுற்றி அடைந்து வேங்கட மலையில் ஒரு புற்றுல கண்மூடி அமர்ந்திருக்காங்க. அவருக்கு பசித்தது. இதை பற்றி அறிந்த நாரதர் தவத்தில் இருந்த லட்சுமியிடம் சொல்லியிருக்காங்க. லட்சுமி வருத்தம் அடைந்திருக்காங்க. நாரதர் அவரிடம் திருமாலின் பசியை போக்க உபாயம் சொல்லியிருக்காங்க. அதன்படி பிரம்மாவும் சிவனும் பசுவாகவும் கன்றுவாகவும் மாற லட்சுமி தாயார் அவற்றின் எஜமானி போல வேடம் அடைந்து அந்த பகுதியை ஆச்ச மன்னனிடம் விற்க சென்றிருக்காங்க. மன்னன் வாங்கிய பசு மேய்ச்சலுக்கு செல்லும் போது திருமால் இருந்த புற்றுக்கு சென்று பால் சொரிந்தது. பசுவினை மேய்த்த இடையன் பசுவின் பின்னால் சென்று புற்றில் பால் சொரிவதை கண்டான். கோடாரியால் பசுவை அடைக்க முயற்சிருக்காங்க. கோடாரி தவறி புற்றுக்குள் இருந்த பெருமாளின் தலையில் பட்டு ரத்தம் சிந்தியதா. தன் காயம் தீர மூலிகை தேடி சென்ற ஆசிரமம் ஒன்றை கண்டிருக்காரு. வராகமூர்த்தியின் ஆசிரமம். அங்கிருந்து வகுலாதேவி முற்பிறப்புல கண்ணனின் அன்னை யசோதையாக பிறந்தவள். தன் பிள்ளையான திருமாலின் முகத்தை கண்டவுடன் பாசத்தில் மூழ்கியிருக்காங்க. திருமாலும் அன்புடன் வகுலாதேவியை அம்மா என்று அழைத்திருக்காங்க. வகுலாதேவி தன் பிள்ளைக்கு சீனிவாசன் என பெயரிட்டார். தன் பிள்ளையின் காயம் தீர மருந்திட்டு பசி போக்கிட கனிகளை தந்திருக்காங்க. இந்த நிலையில் சந்திரகிரி என்ற பகுதியை ஆகாசராஜன் என்பவன் ஆண்டு வந்தான். பிள்ளை வரமேண்டி தன் குலகுரு முனிவர்கள் ஆலோசனையின்படி புத்திர காமேஷ்டை யோகம் செய்ய நல்ல நேரம் கொதிச்சிருக்காங்க. யாகம் செய்த இடத்தை செம்மைப்படுத்தும் போது பூமியில் புதைந்திருந்த பெட்டிக்குள் திருமாலின் சிலாரூபமாக பக்தர்களுக்கு காட்சி தரும் விதமாக சொல்லப்பட்டிருக்கு. சோழ மன்னன் தொண்டைமான் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவை உதவியுடன் பெருமாளுக்கு கோவில் ஒன்றை எழுப்பியிருக்காங்க. பத்மாவதி அலமேல் மங்காபுரத்தில் அருளாட்சி செஞ்சுருக்காங்க. சீனிவாச பெருமான் தினமும் திருச்சானூர் வந்துவிட்டு காலையில் திருமலைக்கு திரும்பி விடுவதாகவும் ஐதீகமாக நிகழ்கிறது. இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு. கலியுகத்தில் தன்னை நாடு வரும் பக்தர்களின் குறைகளை தீர்க்கக்கூடிய கடவுளாக தான் திருப்பதி ஏழுமலையான் அமைந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கு சென்று வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே இருக்கக்கூடிய ஏழுமலையான தரிசிப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். பெருமாளின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.